ஆரோக்கியமான ஒரு குழந்தையை விட்டு செல்வதன் மூலமும் அழகான ஒரு சிறிய தோட்டத்தை உருவாக்குவதன் மூலமும் சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற வகுப்பினருக்கு இலவசமாக கல்வி கற்பிப்பதன் மூலமும் நீங்கள் இந்த உலகத்தை முன்பு இருந்ததை விட மென்மேலும் அழகானதாக ஆக்கிவிடுகிறீர்கள் என்ற சொற்றொடரை மெய்ப்பிக்கும் வண்ணம் தொடர்ச்சியான கல்வி பணி, சமூக பணி, தமிழ் பணியினால் இந்த உலகத்தை மென்மேலும் அழகானதாக ஆக்கிவிடுகின்ற செட்டிநாடு வள்ளல் குடும்பத்தவரால் துவங்கப்பட்ட குமாரராஜா முத்தையா மேல்நிலைப் பள்ளி, ராணி லேடி மெய்யவை மேல்நிலைப் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளும் இணைந்து மாணவ செல்வங்களுக்கு அவர்களுடன் உரையாடி மிதிவண்டி வழங்குகின்ற இந்த நிகழ்விலே என்னை மிக சிறப்பாக வரவேற்று வரவேற்புரை ஆற்றி இருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முனைவர் பாஸ்கரன் அவர்களே, பள்ளியினுடைய செயலர் திருமதி எஸ் சசிபிரபா அவர்களே, தலைமை ஆசிரியர் திருமதி ராணி மெய்யவை மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி விசாலாட்சி அவர்களே, இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர் அன்பிற்குரிய தம்பி துரைக்கபிலன் அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, ஹரிகிருஷ்ணன் அவர்களே, பெற்றோர்கள் சூழ்ற்று பெற்று இந்த மண்ணுக்கு சமூகத்திற்கு மலர்ந்த பூக்கள் என ஒப்படைக்கின்ற மாணவ செல்வங்களை தத்தெடுத்திருக்கின்ற பெற்றோர்களாக அவர்களுடைய வாழ்க்கையை நல்நெறி காட்டி நடாத்துகின்ற என் இனத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, ஃப்ரிட்ஜுக்குள் வைத்த ஆப்பிள் போல இல்லாமல் எங்களோடு பகுதிகளில், கிராமங்களில் வெட்கையில் அழகாக மலர்ந்திருக்கின்ற மஞ்சனத்தி பூக்களை போல என் முன்பாக அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தி பேசிய தலைமை ஆசிரியர் உங்களிடையே என் குறித்து பல செய்திகளை பகிர்ந்து கொண்டார். என்னுடைய படிப்பு, பெற்றிருக்கின்ற பட்டங்கள், என்னுடைய பயணத்தில் நான் பெற்ற விருதுகள், இப்படி எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது உள்ளபடியே மகிழ்வும் பெருமையும் எனக்கு உண்டுதான். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட நான் என்னுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக எப்பொழுதும் நினைப்பதும் கருதுவதும் எல்லா வேளைகளிலும் சொல்லுவது மூன்றே அடையாளங்களை தான். ஒன்று, நீங்களாவது இன்றைக்கு பெஞ்சிலே அமர்ந்திருக்கிறீர்கள். மல்லாமினது என்கின்ற ஒரு கரிசல் காட்டு புழுதியும் வெக்கையும் முழுக்க மானம் பார்த்த பூமியான அந்த சின்ன கிராமத்தில் மண் மெழுகிய தரையில் தலை நிறைய தேங்காய் எண்ணெய் வைத்துக் கொண்டு, சமயங்களில் வேப்ப எண்ணெய் கூட வைத்துக் கொண்டு, ரெட்டச்சடை பண்ணி மண் மெழுகிய தலையில் அமர்ந்து ஒன்னாப்பையும் மூணாப்பையும் படித்த சுத்தமான கரிசக்காட்டு தமிழச்சி நான் என்பது முதல் பெருமைக்குரிய அடையாளம். உதட்டு சாயம், முகப்பூச்சு, நகைப்பூச்சு, இவையெல்லாம் ஒப்பனைகள் எல்லாம் வாழ்க்கை பயணத்திலே ரசனை பூர்வமாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட விஷயங்களாக இருந்தாலும் என்னுடைய அடையாளம் என்பது வியர்வையும் என் தோளுக்கடியிலே வீசுகின்ற அந்த துருதி காற்றினுடைய மனம்தான். இரண்டாவது பெருமை மிகுந்த அடையாளமாக நான் நினைப்பதும் பகிர்ந்து கொள்வதும், ஒரு ஆசிரியர் பெற்றோருக்கு மகளாக பிறந்து என்னுடைய தந்தை தலைமை ஆசிரியராக இருந்து பேரறிஞர் அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு தலைவர் கலைஞரால் ஆசிரியர்களுடைய பிரதிநிதியாக MLC மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பதவி வகித்தவர் முதலாக.
என்னுடைய தாயார், என்னுடைய தந்தை அமைச்சரான பின்பும் கூட ஆரம்ப பள்ளி ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடர்ந்தவர் ஒரு விவசாயி. ஆசிரியர் பெற்றோர்கள் மகளாக பிறந்து கல்லூரி பேராசிரியராக என்னுடைய வாழ்க்கையை துவங்கிய பெண் என்பது என்னுடைய இரண்டாவது பெண்மைக்கு அடையாளம். அந்த பக்கத்திலே உங்களோடு நின்று கொண்டும் அமர்ந்திருக்கவும் வேண்டிய பெண் தான் நான். அப்படி அமர்ந்திருந்தவள் தான். இன்றைக்கு நான் வந்திருக்கின்ற இடத்திற்கு நீங்களும் வரலாம், முன்பாக அமர்ந்திருக்கின்ற நீங்களும் வரலாம். மூன்றாவதாக நான் மிக பெருமைப்படுகின்ற அடையாளம் என்பது தமிழச்சி என்று தலைவர் கலைஞரால் அடையாளம் காட்டப்பட்டு என்னை வளர்க்கின்ற தமிழ் மொழியிலே எழுதுகின்ற படைப்பியக்கத்தை ஆங்கில மொழியிலே விமர்சன கட்டுரைகள் புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் என்னுடைய கரிசக்காட்டு பகுதி மக்களுடைய வாழ்வியலை, குறிப்பாக கரிசக்காட்டில் இருக்கின்ற உழைக்கின்ற பாட்டாளி பெண்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கின்ற படைப்பாளி என்பது மூன்றாவது பெருமை மிகுந்த அடையாளம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பள்ளியிலே வந்து என்னை போன்ற வாழ்க்கையை, இன்னும் சொல்ல போனால் நான் சொன்னேன் அல்லவா, நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு உங்களுக்கு பெஞ்சுகள் இருக்கின்றன. You have benches to sit upon. நாங்கள் அப்பொழுதெல்லாம் நான் படிப்பது ஓராசிரியர் பள்ளி. 1வது வகுப்பிலிருந்து நாங்கள் 1வது 2வது 3வது அப்படிதான் சொல்லுவோம். 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரைக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பார். அப்படி வாழ்க்கையை துவங்கி ஆங்கில இலக்கியத்திலே முனைவர் பட்டம் பெற்று வெற்றி அடைந்து உங்கள் முன்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் நிற்க முடிந்தால் நீங்களும் இந்த சாதனையை விட மென்மேலும் உயரங்களை தொடலாம். உங்களை சந்தித்து மிக குறிப்பாக இந்த பள்ளி துவங்கப்பட்டு இந்த பள்ளியில இருந்து உருவாக்கப்பட்டவர் அந்த சாதனை குறித்த மாணவர்கள் பற்றிய குறிப்புகளை படித்தேன். துவக்கத்திலே நான் சொன்னது போல தமிழையும் கல்வியையும் வளர்ப்பதற்காக அதனை தங்களுடைய சீரிய சமூக பணியாக எடுத்துக்கொண்ட செட்டிநாடு வள்ளல் அவர்களுடைய குடும்பத்தாரால் துவக்கப்பட்ட செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியிலே தான் என்னுடைய 2 பெண்களும் பயின்றார்கள். முதல் சாதனையாக மூத்த பொண்ணு she has completed her engineering. அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்க இன்ஜினியரிங் முடிச்சு இரண்டாவது குழந்தை மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு மருத்துவ மேற்படிப்பை MD டெர்மட்டாலஜி இப்பொழுது 2வது வருடம் படிக்கிறார். அதற்கான ஆரம்ப விதையை போட்டது வள்ளல் அவர்களால், மிக குறிப்பாக குமாரராணி ஆண்டி அவர்களால் துவங்கப்பட்ட அந்த பள்ளிதான் அந்த விதையை மூடியது. சதைக்கான சாதனைக்கு சொந்தக்காரர்களான இந்த மேல்நிலை பள்ளி 62 உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 95 உயர்நிலை பள்ளியாக மென்மேலும் உயர்ந்திருக்கின்றது. IAS, IPS, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் போன்ற பல பேரை உருவாக்கிய கல்லூரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பெருமைதான். இவர்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த மனுஷிகளை இந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறது, உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தினம் நான் உங்கள் முன்பாக வைக்கின்ற செய்தி. நான் சொன்னது போல என்னுடைய இலக்கியம் என்பது உறுதிப்படர்ந்த என்னுடைய கிராமத்தின் கிளைச்சாலையில இருந்து துவங்குகிறது. எஞ்சோட்டு பெண் என்கின்ற என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை குறித்து தலைமை ஆசிரியர் சொன்னார். எஞ்சோட்டு பெண்ணுன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பாடல்கள் பழைய தமிழ் பாடல்கள்ல கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? எஞ்சோட்டு பெண்ணுகளால் தான் வரும். 16 வயதிலே அந்த மாதிரி சினிமா பாடல் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது ஒரு வழக்கு சொல்லி, இப்ப சென்னை தமிழ் இருக்குல்ல, சென்னை தமிழ் இருக்கு, கோயம்புத்தூர் தமிழ் இருக்கு, அந்த மாதிரி கரிசக்காட்டு, நான் பிறந்த கரிசக்காட்டு பகுதியில் இருக்கிற வட்டார வழக்கு சொல்லி எஞ்சோட்டு பெண்ணுங்களா நான் அப்படின்னு என்னுடைய ஜோடியான என் வயதை ஒத்த பெண், என் சோட்டுக்காரினா என்னுடைய வயதை ஒத்த பெண், மை பியர். அப்படி என்னோடு 1ஆம் 3ஆம் படிச்ச சிலம்பாயிங்கிற ஒரு பொண்ணை பத்தி நான் எழுதின கவிதை தான் எஞ்சோட்டு பெண். ஏன்னா எல்லாருக்கும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் துவங்கி
சமுதாய மறுமலர்ச்சி என்று மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து இடஒதுக்கீடு என்கின்ற ஒன்றினால் முன்னேறிய ஒரு சமூகமாக தமிழர்கள் தமிழச்சிகள் இருக்கின்ற போது அந்த காலகட்டத்திலே பொருளாதார ரீதியாக எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்னுடைய சிலம்பாய்க்கு கிடைக்கவில்லை. நான் ஒரு ஆசிரியர் பெற்றோருக்கு மகளாக பிறந்தேன், படித்தேன், கல்லூரிக்கு சென்றேன், மேலே மேலே போனேன். அவள் பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத நிலையில் ஒரு மேஸ்திரிக்கு வாழ்க்கைப்பட்டாள். 4 குழந்தைகள். ஒவ்வொரு வருடமும் திருவிழா அன்று ஒவ்வொரு குழந்தையை சுமந்து கொண்டு என்னை பார்க்க வருவாள். வருடம் ஒரு திருவிழாவிற்கு அவள் வரவில்லை. இந்த 4வது குழந்தையை தூக்கி சுமந்து கொண்டு 3வது, 2வது, 1வது ஆகிய 4 பேரும் என்னை பார்க்க வருகிறார். வருடந்தோறும் நடக்கின்ற தேர் திருவிழா. என்னம்மா அம்மா வரலையா அப்படின்னு கேட்டு அப்பதான் எனக்கு தெரியும் இந்த 4வது பிரசவத்துல அம்மா இறந்து விட்டதாக 3வது குழந்தை என்னிடம் சொன்னார். நான் அந்த கவிதையை அப்படி முடிச்சிருப்பேன். எங்க ஊர் பக்கம் வந்து மாவிளக்கு எடுப்பாங்க திருவிழா. அப்ப என்னுடைய மனத்தேரின் கடையாணி கலந்து அந்த மாவிளக்கில் புதைந்து போனது. அதுதான் அந்த எஞ்சோட்டு பெண்ணோட தலைப்பு கவிதையுடைய தோட்டக்காரன் இருவரையும் ஒரே மண்ணில் தான் பதியம் போடுகிறான். எல்லோரும் அந்த கிராமத்துலதான் பிறக்கிறோம். பொருளாதார ரீதியாக இந்தியாவிற்கே உரிய சாபக்கேடான இந்த ஜாதி என்கின்ற ஒரு முறை இருக்கிறது அல்லவா? ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும் கல்வி கற்கலாம். அதே சமயத்திலே பட்டியல் இனத்தவராக இப்படி வேற இனத்திலே பிறந்துவிட்டால் கல்வி வாய்ப்பு கம்மி என்கின்ற அந்த நிலை இந்தியாவிற்கே உரிய சாபக்கேடு. உலகில் வேற எங்கேயும் வர்க்க வேறுபாடு. பணக்காரங்க ஏழை இருக்காங்க, வெள்ளையர்கள் கருப்பர் இருக்கிறாங்க. ஆனால் சாதி என்கின்ற மிக மிக ஒரு கீழ்த்தரமான கயமை மிக்க ஒரு வேறுபாடு இந்தியாவில் மட்டும்தான். அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோட்டு சூட்டு போட்டுட்டு நல்லா படிச்சுட்டு முதல் முறையா ஊருக்கு போறாரு. குடை வண்டியில ஏற்றிட்டு போறாங்க. அப்பதான் வண்டி தான் இருக்கு. அப்ப ஊர் பக்கங்கள்ல வெளிப்படையா என்ன ஜாதின்னு கேட்க மாட்டாங்க. நீ எந்த தெருவுல இருந்து வர இந்த ஊர்லன்னு கேட்பாங்க. அந்த வண்டிக்காரர் கேட்கிறார், எந்த தெருவுல இருந்து வரப்பா, பாக்குறதுக்கு நல்ல ஷோக்கா கோர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கியே, படிச்சுட்டு வரையே. தெருவினுடைய பெயரை சொன்னவுடன் அந்த வண்டிக்காரர் உன்னை இந்த வண்டியிலே ஏற்றி செல்ல மாட்டேன் என்று குடையை சாய்த்து விட்டு சேற்றிலே தள்ளிவிட்டு சென்று விடுகின்றார். சேற்றிலே இருந்து எழுந்த அந்த இளைஞன் அன்னைக்கு தீர்மானிக்கின்றார், என் இனத்தில் பிறந்தவர்களை நான் முன்னேற்றுவேன், அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பேன். ஸ்கூல்ல உங்களை மாதிரி படிக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர். எல்லாரும் உட்கார்ந்து மாட்டோம், அவரும் உட்கார்ந்துருக்காரு. கணக்கு பாடத்தை வாத்தியார் எழுதி போட்டுட்டு கணக்கு பாடத்துக்கு இந்த கணக்கு நீ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை பார்த்து அண்ணனை பார்த்து நீ வந்து போடுங்க அந்த கணக்கு போர்டுல எழுதுன்னு சொன்னா அவர் அந்த கடைசி பெஞ்சில இருந்து இங்க வர்றதுக்குள்ள முன்வரிசையில இருக்கிற உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் தான் முன்வரிசையில உட்கார வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த முன்வரிசையில இருக்கிற அத்தனை பேரும் வேக வேகமா இங்க ஓடி வருவாங்க. எதுக்கு ஓடி வருவாங்கன்னா பிளாக் போர்டு பக்கத்துல எல்லாருடைய டிஃபன் பாக்ஸும் கொண்டு வந்தது. அப்ப அண்ணல் அம்பேத்கர் வந்து அந்த விடையை போடுறப்ப அவர் கைப்பற்றுச்சுன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தீட்டாயிருமே, அதை எடுத்துட்டு வேகமா ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. நிலைமை அப்படி இருந்தது 50 வருடங்களுக்கு முன்பா. மும்பைல எல்பின்ஸ்டன் கல்லூரியில படிக்கிறப்போ ஒரு முடி திருத்துகின்ற சகோதரருடைய கடைக்கு அம்பேத்கர் போறாரு. அப்ப அந்த முடி திருத்துகின்ற சகோதரர் எந்த வகுப்பை சேர்ந்தவர் என்று கேட்டுவிட்டு இவர் சொன்னவுடன், ஒரு எருமை மாட்டுக்கு நாம் அழித்தாலும் அழிப்பேரும் தவிர உனக்கு சவரம் செய்ய மாட்டேங்கிற எந்த மாதிரியான ஒரு தடைகளை கடந்து வந்து அவருக்கும் சேர்ந்துதான் அண்ணல் அம்பேத்கர் வாதாடி அத்தனை உரிமைகளை நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார். இப்படி என் கிராமத்துல இருக்கிற எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், ஆனா யாருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லையே. ஆனா அதையெல்லாம் தாண்டி என் கிராமத்து பெண்கள், ரசக்காட்டு பெண்கள் பல பேர் எந்த பிரார்த்தனை கம்ப்ளைண்ட் இல்லாம வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்வார்.
இன்னைக்கும் நான் என்னுடைய ரோல் மாடலா நீங்க யாரை சொல்றேன்னா நான் கல்பனா சாவ்லா சொல்ல மாட்டேன். எங்க ஊர்ல இருக்க கரசக்காட்டு குருவம்மா, கச்சம்மா, இவங்கதான் என்னுடைய ரோல் மாடல். அவர்களுடைய இல்லத்தரசர்கள் இல்லை என்றாலும் அல்லது குடியினால் அடித்து உதைத்து என்றாலும் நான் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன் என்று தங்கள் காலில் இருக்கின்ற பல உழைப்பாளிகளை எனக்கு தெரியும். அதனாலதான் நான் என் கரசக்காட்டு பெண்களை எல்லாம் பெண் சிங்கங்கள் என்று சொல்வேன். பொதுவா நீங்க ஆண் சிங்கங்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் பெண் சிங்கங்கள் சொல்றாங்க? பெண்களை சிங்கங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதற்குரிய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆண் சிங்கங்கள் வேட்டைக்கு செல்வது கிடையாது. பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு செல்லும். பெண் சிங்கங்கள் வேட்டையாடி எடுத்து வருகின்ற உணவை ஆண் சிங்கங்கள் பகிர்ந்து கொண்டு சிங்கங்களும் கப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிங்க குட்டிகளும் சாப்பிடும். இதுதான் அறிவியல் பூர்வமாக இயற்கை நடைமுறை. இப்ப பெண் அவ்வளவு உழைப்பாளியாக தன் குடும்பத்தை நிர்வகிக்கின்றவளாக எத்தனை இடர் வந்தாலும் அதனை தாண்டி நிற்கின்ற மனத்திற்பம் உடையவர்களாக படிப்பு என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமலும் இருக்கிறார்கள் என்றால் எங்கள் பகுதியிலே படித்த பெண்களால் என்னென்ன சாதனைகளை செய்யும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கும். ஒரு சிலம்பாய்க்கு கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சது. இதே போலதான் சிலம்பாய் போல ஒரு அறிவரசன் இருக்கலாம். ஒரு அறிவரசனுக்கு இல்லாத வாய்ப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். இது பள்ளி வளாகம் என்பதால் இங்கே நான் அரசியல் பேச விரும்பவில்லை. திராவிட இயக்கம் எடுத்துக்கொண்ட அந்த சமூக நீதிக்கான மிக முக்கியமான மைல்கல்லாக கல்வி என்பது பொதுவுடைமையாக்கப்பட்டு மிதிவண்டியை முதலில் வழங்கியவர் தலைவர் கலைஞர் என்றெல்லாம் இங்கே நான் பேச விரும்பவில்லை. இங்கே நான் முக்கியத்துவம் தர விரும்புவது உங்களுடைய பள்ளியிலே பயின்ற ஏ அருண்குமார் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் DRDO என்கின்ற இந்திய பாதுகாப்பு துறையில் விஞ்ஞானியாக இருக்கின்றார். நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5-6 பேர் விஞ்ஞானிகள் ஆகலாம். இயக்குனர் அட்லி இந்த பள்ளியில படிச்சிருக்காரு. அதே போல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிற விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு மிதிவண்டி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த மிதிவண்டி என்கின்ற ஒரு விஷயம் உங்க இல்லத்திலிருந்து பள்ளிக்கு வந்துட்டு போறதுக்குமான ஒரு குறியீடு மட்டுமல்ல. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி வைத்த பொழுது அந்த வாய்ப்பு ஆம்ஸ்ட்ராங்க்கு வழங்கப்படவில்லை. அந்த செய்தி தெரியுமான்னு தெரியல. 2 அஸ்ட்ரோனாட்ஸ் இருக்கிறாங்க. அதுல நிலவில் காலடி வைப்பதற்கான வாய்ப்பு கோ அஸ்ட்ரோனாட் என்கின்ற இன்னொருவருக்கு தான் முதல்ல வழங்கப்படும். அவர் ஒரு 2 செகண்ட் தாமதிக்கிறார். ஏன்னா நிலவு புதிது. அதுல காலடி வச்சா என்ன இருக்கும், என்ன மாதிரியான ஆபத்து இருக்கும், எந்த விதமான ஒரு அது குறித்த ஒரு புரிதல் தெரியாது. புதிதாக காலடி மனிதன் வைக்கும் பொழுது இயல்பாக இருக்கின்ற அந்த பயத்தில் 2 வினாடி தாமதிக்க chance was given to the second astronaut Neil Armstrong. அவர் சற்றும் தாமதிக்கவில்லை. கண் இமைக்கும் நொடியில் இறங்கி he took the chance. வச்சிட்டு அவர் சொல்றாரு, மனிதனுக்கு இது சிறிய காலடிதான், ஆனால் மனித குலத்திற்கு இது மிகப்பெரிய பாய்ச்சல் என்று சொல்றார். ஒரு சிறிய இதுதான் உங்களுக்கு கொடுக்கிறது, உங்க பயணத்தை இலகுவாங்க. ஆனால் இது ஒரு பெரிய பாய்ச்சலுக்கான குறியீடு. நாளைக்கு நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்தை மகிழ்ந்து என்று சொல்லப்படுகின்ற கார் வாங்கலாம், ஏன் பிளேனே வாங்கலாம், பிளேனை ஓட்டுற பைலட்ஸா வரலாம். அதற்கான ஒரு சின்ன குறியீடு தான் இந்த மிதிவண்டி என்பது. ஆனால் கிடைக்கின்ற வாய்ப்பு, the choice which Neil Armstrong எடுத்தது மாதிரி திடமான முடிவுகளை எடுங்கள். எடுத்ததோடு மட்டுமல்லாமல் மிதிவண்டியிலே பயணிக்கின்ற நீங்கள் மகிழ்ந்து வாங்கும் பொழுது, விமானம் வாங்கும் பொழுது இதற்கான விதையை ஊன்றிய பள்ளிக்கு என்ன திருப்பி தரப்போகிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். பள்ளி மட்டுமல்ல, பள்ளி, நீங்கள் பிறந்த ஊர், நீங்கள் வசிக்கின்ற தெரு, உங்களை சுற்றி இருப்பவர்கள், இந்த மண்ணுக்கு நீங்க என்ன திருப்பி தர போறீங்க? அதை இந்த பள்ளி முன்னாள் மாணவர் செய்யறாங்க. முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் இங்கு பயிர்கின்ற ஏழை மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை பலவே செலுத்துறாங்க. இதுதான் நீங்க 3 உதாரணமா இருக்கு.
நிறைய கொடுக்கிறப்போ திருப்பி நம்மால் இந்த உள்ளங்கை அளவு எந்த தர முடியுமோ அதை நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும்.